வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி. இதில் ஆம்புடேஷன் உடல் உறுப்பை இழந்த பிறகு ஃபிசியோதெரப்பியில் என்ன ரோல் இருக்குது, செயற்கை கால் கை வைக்கிறதுக்கு எப்படி ஃபிசியோதெரப்பி ஹெல்ப் பண்ணுறது, அதில் வர காம்ப்ளிகேஷனை என்ன பண்ண தடுக்கலாம் அப்படி. ஃபஸ்ட்டு நம்ம வீக்கம் வலி இருக்கும், ஸ்கார் டிஷ்யூ அந்த காஞ்ச புண்ணுகள் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பொசிஷனிங் எப்படி பொசிஷன் பண்ணால் தான் கண்ட்ராக்ஷன் மாதிரி ஜாயின்ஸ் டைட் ஆகாமல் இருக்கும்னு பார்த்தோம். அப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் இருக்கிற பண்ணதுக்கும் பண்ணணும், அதுக்கு மேலே இருக்கிற ஜாயின்ட் கீழே இருக்கிற ஜாயின்ட் வேறு உறுப்புகள், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் படுத்தே இருந்தாங்கன்னா உடம்புல ஒரு பகுதிக்கு தான் ஓய்வு ரெஸ்ட் வேணும். அந்த கால் எடுத்த பகுதியோ கை எடுத்ததுக்கோ அந்த உறுப்புக்கு தான் ஹீல் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ஆகும். மற்ற உடம்புல மற்ற பகுதிகள் நம்ம நார்மலாக இருந்தால் எவ்வளோ வேலை செஞ்சிட்ருப்போம், அது மாதிரி இல்லாமல் அப்படியே 24 ஹவர்ஸ் படுத்துட்டு இருக்கிறப்ப எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் வரும். நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணால் லங் கெப்பாசிட்டி அப்புறம் ஆக்சிஜன் நியூட்ரிஷன்லாம் வரும். ஸோ அது மாதிரி பேசிக்கான எக்ஸசைஸ் இருக்குது. எல்லா உடம்புகளை எல்லா இடத்துக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும் படுத்துட்ருக்குறாங்க. ஆனால் பேஷண்ட் பண்ண மாட்டாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் தான் பண்ண வைக்கணும். அப்புறம் அந்த எந்த இடத்துல உறுப்புகள் அகற்றணும், கையாக இருக்கட்டும் காலாக இருக்கட்டும், ஸ்வெல்லிங் இருக்கும், ஸ்கார் டிஷ்யூ இருக்கும், அந்த ஸ்கார் டிஷ்யூவை லைட்டாக மொபிலைஸ் பண்ணி அது அந்த ஆர்டிஃபிஷியல் லிம் வைக்கிறப்ப அது குத்துற மாதிரி வலி இல்லாமல் தடுக்கிறது ஃபிசியோதெரப்பி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த உறுப்பை அகற்றுனாங்களோ அதை சுற்றி இருக்க மசிலை ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணால் தான் அவங்க ஆர்டிஃபிஷியல் லிம்ஸை வச்சு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் எக்ஸசைஸோட மெயின் ரோல். பொதுவாக இந்த மாதிரி கால் கை உறுப்புகளை இழந்தவங்களுக்கு ஃபேண்டம் பெயின் இருக்கும். ஃபேண்டம் பெயின் எப்படின்னா, ஒரு காலை இழந்துட்டாலோ கையில் உறுப்பில் இழந்து அது சுண்டு வரலாக இருக்கலாம், கட்டை வரலாக இருக்கலாம், சின்ன அந்த இடத்த உறுப்பை கட் பண்ணி எடுத்துட்டாங்க ஒரு காரணத்துக்கு, ஹீல் ஆகிடும். ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு ஃபேண்டம் பெயின் ஒன்று சொல்லுவோம். அதாவது பொய்யான கால் கை இருக்கிற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு அரிக்கிற மாதிரி இருக்கும், அங்கே வலிக்கும் குத்தும் சொரியணும்னு சொல்லுவாங்க. ஆனால் காலே இருக்காது. கால் எடுத்தவங்க கால் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு ஏஞ்சி நடக்க ஆரம்பித்து விழுந்துருவாங்க. ஸோ இந்த ஃபேண்டம் பெயினுங்கிறது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆம்பிடேஷனில் இருக்கும். அடுத்தது அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கை கால் உறுப்புகள் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு ஸ்வெல்லிங் இருக்கும். அப்போ ஒரு ட்ரையல் ஃபிட்டிங் போட்டு நடக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல ப்ராஸ்தட்டிஸ் ஆர்சட்டிஸ் போட்டு செயற்கை கால் கை உறுப்புகள் போட்டு பண்ணாங்க. ஸோ இதில் என்ன ஃபிசியோதெரப்பி, இதில் ஃபிசியோதெரப்பி மட்டும் இல்லாமல் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டும் சேர்ந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன், நர்ஸு, பேஷண்ட் அட்டெண்டர், ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், இப்படி எல்லாருமே சேர்ந்து பண்ண வேண்டியதுன்னா இந்த ஆம்புடேஷன். ஏன் அப்படின்னா இந்த பேர்ன்ஸ் அண்ட் ஆம்புடேஷனில் உடல் மட்டும் இல்லை மனதளவில் அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் இது ஒரு டீமாக பண்ணுறப்ப அந்த பேஷண்ட் 3 வீக்ஸ் 6 வீக்ஸ் 1 மந்த் 3 மந்த்ஸில் அவங்களால பழையபடி அந்த செயற்கை உறுப்புகளை யூஸ் பண்ண முடியும், நடக்க முடியும். அதில் ஃபஸ்ட்டு வித் சப்போர்ட் நிற்க வைப்போம், ரொம்ப பயப்படுவாங்க. அப்புறம் பேலன்சிங் ட்ரைனிங் கொடுப்போம். அப்புறம் ஒரு கால் எடுத்து வைக்கிறது, அப்புறம் 2 கால் எடுத்து வைக்கிறது, ஆன் தி ஸ்பாட் மார்ச் பண்ணுறது, அப்புறம் ஒரு கால் சப்போர்ட்டோடு பண்ணுறது, 4 பேர் நின்று பேரலல் பாரில் நின்று ஒரு கால், அந்த ஒரு காலை எடுத்து வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் பேலன்ஸ் கொடுக்குறது, ஆன் தி ஸ்பாட் மார்ச் பண்ணுறது, அப்புறம் ஒரு காலாக எடுத்து வச்சு நடக்கிறது வித் சப்போர்ட். ஃபஸ்ட்டு பேரலல் பால் சப்போர்ட்டு தெரப்பிஸ்ட் சப்போர்ட்டோடு பண்ணுறது, அப்புறம் அந்த சப்போர்ட்லேருந்து ஒன்றா விலகி வாக்கர் வச்சு பண்ணுறது, அப்புறம் ட்ரைபாட் இந்த குச்சி மாதிரி வச்சு பண்ணுறது, அப்புறம் தனியாக நடக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படி ஏறணும். ஸோ படி ஏறுறதுக்கு இறங்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். ஏறுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இறங்குறப்ப பேலன்ஸ் வரணும். ஸோ இதுக்கு ஃபிசியோதெரப்பி. அதுக்கப்புறம் அவங்க வண்டி ஓட்டுறதுக்கு, சைக்கிள் ஓட்டுறதுக்கு, இதெல்லாம் நார்மலாக. அது மாதிரி கையாக இருந்தால் கையை எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபிங்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அவங்களோட தொழில் ரைட்டிங்க்கு எப்படி மாடிஃபை பண்ணி பென்னோ இல்லை கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறது, கைத்தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி, டிரைவிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி, ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கு. ஸோ இது மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்டோட சேர்ந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டும் எக்ஸசைஸ் பண்ணி இந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் பண்ணுறப்ப ஒரு கை கால் உறுப்பை இழந்தவங்க திருப்பி நார்மலாக அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, டான்சர்ஸ் இருக்காங்க, அத்லெட்டிக்ஸ் இருக்காங்க, கை கால் உறுப்பை இழந்து செயற்கை கால் வச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் அதில் எல்லாத்துலேயும் ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து அவங்க திருப்பி ஃபீல்டுக்கு வர்ற வரைக்கும் எல்லா ஸ்டேஜ்லேயும் ஃபிசியோதெரப்பி ரோல் இருக்குது. ஃபிசியோதெரப்பி பண்ணுறப்ப காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்க முடியும்.
அப்படியே வந்தாலும் அதுலேருந்து வெளியாகி அவங்க நியர் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி இருக்கும். மெயினாக வலி இல்லாமல் அவங்க ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக திருப்பி பழையபடி பண்ணுறது, ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, அவங்க வண்டி ஓட்டுறது, படி ஏறுறது எல்லாமே பண்ணுறதுக்கு ஃபிசியோதெரப்பி பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ வலி தீர வழி உள்ளது. நன்றி.